மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து உடல் மற்றும் உள்ள நோய்களுக்கும் முதன்மையான காரணம் மனிதன் ஒருவன் மட்டும் தனது உணவை நெருப்பில் சமைத்து உண்பதே என்று சொன்னால் மிகையாகாது. மனிதனைத் தவிர வேறு எந்த உயிரினங்களான விலங்குகளோ பறவைகளோ ஊர்வனவோ எந்த உயிரினமும் ஓரறிவு முதல் 5 அறிவு உயிரினங்கள் வரை எதுவும் அன்றிலிருந்து இன்று வரையிலும் சமைத்து உண்பதில்லை. அவைகளுக்கு கண் நோயோ பல் நோயோ முடி நோயோ தலைநோயோ மூல நோயோ எந்த நோயும் கிடையாது. இதய நோயோ எந்த மருந்தும் கிடையாது. எந்த மருத்துவமும் கிடையாது. எந்த மருத்துவமனையும் கிடையாது. எந்த மருத்துவர்களும் கிடையாது. அவைகளெல்லாம் இன்பமாக தனக்குரிய உணவை உண்டு, அதுவும் பகலில் மட்டும் உண்டு இயற்கையாக வாழ்கின்றன. இதுதான் உண்மையான காரணம். ஆனால் மனிதனோ தனக்குரிய இயற்கை உணவாகிய தேங்காய் பழங்களை விடுத்து பறவைகள் அணில் எலி குறிக்கக்கூடிய தானியங்களை சமைத்து அதிலும் உப்பு புளிக்கார எண்ணெயை போட்டு அதிலும் சுட சுட சாப்பிடுகின்றான். அப்புறம் குடிப்பதும் காஃபி டீ கொக்கோலா செயற்கை பானங்கள் நிறையவே குடிக்கின்றான். அப்புறம் மதுவும் குடிக்கின்றான், புகை பிடிக்கின்றான். இதெல்லாம் தான் மனிதனுடைய நோய்க்கு காரணம். இதையெல்லாம் மெல்ல மெல்ல விடுத்து சமையல் உணவிலிருந்து விடுத்து சமைக்காத உணவுக்கு மாறினாலே மது அருந்துவதை எளிதாக நிறுத்திவிடலாம். புகைப்பிடிப்பதை எளிதாக நிறுத்திவிடலாம். வெற்றிலை பாக்கு புகையில போடுவதை எளிதாக நிறுத்திவிடலாம். அந்த காலத்தில் மூக்குப்பிடி போடுபவர்கள் அதிகம். நான் சிறு வயதில் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது மூக்குப்பிடி போடுபவர்கள் குறைவாக இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது நான் யாரையும் பார்க்கவில்லை மூக்கில் மூக்குப்பிடியை போட்டு விடுவாங்க. அப்பப்போ அது இப்போ இல்லாத மாதிரி தெரிகிறது. அப்புறம் மது அருந்த பழக்கம் நிறைய வந்துட்டுது. இதுதான் மனிதனுடைய அனைத்து உடல்நல நோய்களுக்கும் காரணம். இதுதான், வேறு பரம்பரை காரணமல்ல, கிருமி காரணமல்ல, கர்மம் காரணமல்ல. இதை உணர்ந்து மனித குலம் தங்களுடைய நோய்க்கு சமைக்காத உணவு, அதுவும் மனிதனுடைய உணவு தேங்காய் பழவகைகள் மற்றும் கொட்டை பருப்புலான பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட் பருப்பு, முந்திரி பருப்பு இவையெல்லாம் ரா நட்ஸு பச்சை பருப்பு சாப்பிட்டு பழங்கள் சாப்பிட்டாலே நோய் மெல்ல மெல்ல உடலிருந்து விலகிவிடும். நோய் இல்லாத வாழலாம், ஆயுளை நீடிக்கலாம் என்பதை யாம் பற்றறிந்த உண்மையை உலக மக்களுக்கு நூல்கள் வாயிலாகவும் இதுபோன்ற காணொலி வாயிலாகவும் கூறி வருகின்றேன். சொற்பொழிவுகள் வாயிலாகவும் கூறி வருகின்றேன். நன்றி, வணக்கம்.